ஹாய் அன்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக நான் வந்துட்டேன். நல்ல வேலை, நான் கூட நம்ம கடையை இழுத்து மூடிட்டு போயிடுவோமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, வந்துட்டேன். இனிமேல் இவ்வளோ டிலே ஆக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்களா, அதுவும் மார்னிங் ஷிஃப்ட்னா கூட ஓகே. நான் ஈவினிங் ஷிஃப்ட் போகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு வீட்டுக்கு சேர்த்துக்கே 7-8 ஆகிடுது. அதனால் வந்தோடனே பார்த்து தூங்கிடுறேன். படிக்க கூட மாட்டேன், காலேஜ் ஒர்க்கும் எதுவும் பண்ண மாட்டேன். அதுவே பண்ண மாட்டேன். அப்போ நான் எப்படி வீடியோ பண்ணுவேன்? அப்போ பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதனால் ஓகே, சாட்டர்டே சண்டே எங்களுக்கு 2 நாள் லீவில் எப்படியாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோவாச்சும் பண்ணி ஒரு வாரத்தில் போட்டுருணும், கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுருன்றோன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இதுக்கப்புறமா எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ நாள் எனக்காக வெயிட் பண்ணின்னு இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய கும்பிடு. இது வரைக்கும் என்னை அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாமல், அப்புறமா எதுவும் சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக அமைதி பூங்காவாக இருந்தீங்களே, அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பெரிய கும்பிடு. ஓகே, இப்போ நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா சைக்கோ டே தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வெயிட், நீங்கள் ஒன்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோன்னா, இந்தமாரி ஜின் உங்களை பார்த்துருப்பாங்க. நீங்களும் டேவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து போகிறத பார்த்துருப்பாங்க. ஜின்னுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குது, எதுக்கு இவங்க 2 பேரும் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அதுவும் ஏன் டேங்கோட கையில் கட்டு இருக்குதுன்னு அவருக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி உங்கள் 2 பேர் மேலேயும் சஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குற பையன், உங்கள்கிட்ட வம்பு பண்ணுற பையனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க இறந்து போயிடுறாங்க. அதனால் அவருக்கு ஒரு மாதிரி சஸ்ஸாகவே இருக்குது. உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தங்க, இல்லை நீங்கள் 2 பேராக இருப்பீங்களோ அப்படின்னு அந்த சஸ்ஸாகவே இருக்குல்ல. அவர் அப்படியே எதுக்கு இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவர் யோசிக்கிறாரு, யார்கிட்ட கேட்டு பார்ப்போம். யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. ஸோ யார்கிட்ட கேட்போன்னு ஒரு டாக்டர் போகிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, அவங்கக்கிட்ட பேசியிருப்பாங்களே, அவர்கிட்ட தான் இந்த மாதிரி போய் கேட்குறாரு. அவங்களுக்கு என்னாச்சு, ஏன் கையில் கட்டு இருக்குன்னொன்னே அந்த சார் ஐம் சாரி, அந்த டாக்டர் உங்களுக்கு தெரியுமா அவங்கள அப்படின்னு கேட்குறாரு. இவரும் எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. இல்லை, என்னன்னு தெரியல, கேட்டேன். ஆனால் கையில் சூசைட் பண்ணுற மாதிரி பிளேடு வச்சு நல்லா சர மாதிரியாக வெட்டியிருக்காங்க, கச்சா முச்சான்ட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஜின்னுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு டேங் இப்படி பண்ணியிருக்காரு, எதனால அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்படியே அங்கே அந்த நாள் முடியுது. நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. நீங்கள் டேங்க் கூட தான் போகிறீங்க. டேங்க் கையில் கட்டு இருக்கிறது கிளாஸே பார்க்குது. கிளாஸுக்கே என்னடா நடக்குது இவங்க 2 பேர் கதைக்குள்ளே, ஒரு மாதிரி வினோதமாக போதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. ஆனால் எதுவுமே காட்டிக்கல, அப்படி கம்முன்னு இருக்காங்க. அப்பமா வெறி அவன் ஏதாவது நம்மளை பண்ணுற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கம்முன்னு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேம் பக்கத்துலேயே போய் உட்காந்துறீங்க. நேற்று எப்படி ஃப்ரீடமாக இருந்தீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே கப்பு சிப்புன்னு ஒரு வார்த்தை கூட பேசாமல் சைலண்ட்டாக நீங்கள் ஒருத்தி இருக்காத மாதிரி நீங்கள் அப்படியே இருக்கீங்க. டேங்க ஒன்றும் சொல்ல, அப்படியே உங்ககிட்ட பேசவே இல்லை. அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறமா சுத்தமாக பேசலை. இது நடக்கிற காரியம் தானே, அவர் எனக்கு இப்படி சண்டை போட்டால் பேசியிருக்காரு. அந்த மாதிரி அப்படியே சைலண்ட்டாகவே இருக்குமா. அப்புறமா ஜிம்மினுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும், ஒரு மாதிரி கில்ட்டாகவே இருக்கும். ஒருவேளை நம்மளால தான் அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்குமோ, நம்மளால தான் இப்படி பிரச்சனையாக இருக்குமோன்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் போய் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவார். ஆனால் திரும்பியுமே பயமாக இருக்குது, மறுபடியும் சண்டை நடந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்காங்க. எதுவுமே நடக்கலை, எதுவுமே பேசலை. அப்படியே நார்மலாக அந்த கிளாஸே போகுது. நீங்கள் டேங்க் கிட்ட தான் இருக்கீங்க. நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு 2-3 வார்த்தையாச்சும் பேசுகிறீங்க. ஆனால் டேங் உங்ககிட்ட பேசுறதில்ல. அதாவது இருந்தாலும் அவ்வளோதான். அதுதான் அவரோட கான்வர்சேஷனாக இருக்குனே தவிர்த்து வேறு எதுவுமே பேசுகிறதில்ல. ஸோ இப்படியே டேஸ் போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட உங்கள் காலேஜ் லைஃபே முடிய போகுது. அந்தமாரி ஒரு 2-3 மாதம் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ஜின் காட்டுறாங்க. அந்த கேஸுக்கு ஒரு எவிடன்ஸ் எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட மாட்ட மாட்டேங்குது. யார் மேலே சந்தேகப்படுறதுன்னு தெரில. ஆனால் அவங்க 2 பேர் மேலே டவுட்டாக இருக்குது. ஒருவேளை இவங்க எல்லாமே வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே தலையே பிச்சுக்குது. ஏன்னா ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடச்சா வச்சு அவங்க உங்கள் மேலே சந்தேகப்பட்டுட்டு உங்கள் மேலே கேஸ் போடலாம். ஆனால் ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அதேமாரி ஹையர் பதவியில் இருப்பாங்களே அந்த போலீஸ்லேயே, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்த கேஸை இழுத்து மூடிடுவோம். இதுக்கப்புறமா ஏதோ பிரச்சனை வர மாதிரி தெரியல. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடுது. ஆனால் இப்போது இவ்வளோ நாள் ஆகியுமே வரல. ஸோ அதனால்
சைக்கோ கில்லர் இல்லை போல், விட்டுறலாம், நம்ம கேஸை மூடிடலாம், இதுக்கப்புறமா இப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன், நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து மூடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஜின்னுக்கு வந்து கொஞ்சம் கூட துளியூண்டு கூட விருப்பமே கிடையாது. அவருக்கு வந்து இந்த கேஸை வந்து மூடக்கூடாது, நான் வந்து கண்டிப்பாக வந்து டேங் அப்படி இல்லைன்னா வயன், அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க அவங்க தான் இப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்து இவங்க தான் கலோ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அவர் போய் ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட வந்து சொன்னோடனே அவர் வந்து இப்போதைக்கு நம்ம எதுவுமே பண்ண வேணாம், ஒரு சின்ன எவிடன்ஸ் இல்லாமல் அவங்க மேலே சந்தேகப்பட முடியாது, அப்புறமா வந்து மீடியாலாம் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க, நம்மளுக்கு தான் பிரச்சனை ஆகிடும், நம்ம பார்த்துக்கலாம், இதுக்கப்புறமா வந்து பிரச்சனை வராதுன்னு நம்பிக்கை வைப்போம், வராது, நீங்கள் வந்து இந்த கேஸ் வந்து மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்லாம் மூடிடுவாங்க. நியூஸ்க்கும் அப்புறமா மீடியாவுக்கும் வந்து சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரி கேஸ் மூடியாச்சு, ஏன்னா இதுக்கப்புறமா ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, அதனால் வந்து இந்த தேவையில்லாமல் இதனால் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லாம் வந்து மூடிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு, உங்களை தான் காட்டுறாங்க, நீங்கள் தான் வந்து ரெடி ஆகிட்டு வந்து காலேஜுக்கு வந்து போகணும், ஏன்னா இதுதான் வந்து உங்களோட காலேஜோட லாஸ்ட் டே, உங்கள் காலேஜ் லைஃப் வந்து எண்ட் ஆக போகுது இந்த டேவோட. ஸோ நீங்கள் வந்து போகிறீங்களா, நீங்கள் வந்து டைம் கூட தான் போகிறீங்க. அவர் அப்போ நடந்த சண்டையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலை. நீங்களும் வந்து சரி அவராகவே பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதோ என்கிட்ட பேச அப்படின்னு ஏதோ சொல்கிறது இல்லை, கம்முன்னு தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இது லாஸ்ட் டே இல்லை, ஆனாலும் வந்து எல்லாருக்கிட்டேயும் பேசணும், எல்லாருக்கிட்டேயும் வந்து முதல்லலாம் இருந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நாளாச்சும் இருக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஆசையாக இருக்குது. ஆனால் இது வந்து டேக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா திரும்பி ஏதாவது பிரச்சனை வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ பயப்படுறீங்க. ஏதாவது சும்மா இல்லை, அட்லீஸ்ட் ஹேனா கிட்ட பேசுறதுக்காச்சும் கேட்குறதுக்கு உங்களுக்கு வந்து அப்படியே வந்து பக் பக்குன்னு அடிச்சுக்குது. ஆனால் எப்படியாவது ஒரு வாட்டி கேட்டுடலாம், அப்படி அவன் மறைச்சானா நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து டேயாங் கிட்ட வந்து கேட்குறீங்க, டேயாங் இன்னைக்கு நம்ம காலேஜ் லைஃபோட லாஸ்ட் டே, நான் எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் எப்படி பேசிக்கிட்டு இருந்தேனோ அந்த மாதிரி இந்த ஒரு நாள் மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் அவங்களுக்கு குட் பை சொல்கிறதுக்காச்சும் நான் கொஞ்சம் பேசணும்ல, ப்ளீஸ் எனக்கு வந்து இந்த ஒரு நாள் மட்டும் சான்ஸ் கொடு, சான்ஸ் இல்லை பெர்மிஷன் கொடு, இந்த ஒரு நாள் மட்டும் பெர்மிஷன் கொடு ப்ளீஸ் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. அவரா மதிக்கூட இல்லை, ஒன்றுமே சொல்ல, அவர் பாட்னு கம்முன்னு உட்காந்து இருக்காரு. நீங்கள் வந்து இதுக்கு மேலே இவர்கிட்ட கேட்குறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக தான் இருக்கீங்க. ஸோ காலேஜுக்கெலாம் போகிறீங்க. ஸோ உங்களோட எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துடுறீங்க. வந்துட்டு சரி சுற்றி முற்றி பார்க்குறீங்க, எங்கள் பாட்டி அவர் கூட போகலாம் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி அவர்கிட்ட போனோடனே அவர் வந்து இந்த மாதிரி கேட்குறாரு, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலையா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கா ஷாக்கு, ஃப்ரெண்ட்ஸு கூட வரலையா, புரியல. இல்லை நீ தானே சொன்ன கடைசியாக பேசணுன்ட்டு, ஆனால் நீ வந்து இன்னைக்கு ஒரு நாள் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துரு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்களும் அவரை இது கனவா நனவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறமா அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறார், நீ வந்து டைமுக்கு வந்துடு, சீக்கிரமாக வந்துடணும் சரியா, லேட் பண்ணக்கூடாது, லேட் ஆயிடுச்சுன்னா நான் கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக கிளம்பிடுறாரு. உங்களுக்கா ஒரே ஷாக்கு, என்னடா நடக்குது உண்மையிலே வா அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்க. சரி நம்ம வந்து அப்படியே கற்பனையிலே இருக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜிம்மினை தான் வந்து தேடுறீங்க. ஏன்னா வந்து உங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்து அவர் உங்கள் ஃப்ரெண்ட் இல்லை, அதனால் அவரை தான் போய் தேடுறீங்க. நீங்களும் வந்து ஜிம்மின் பார்த்துட்டீங்க. ஜிம்மினும் உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு என்ன வயன் எப்படி எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்லாம் கேட்குறாரு. நீங்களும் வந்து அதெல்லாம் நல்லா எழுதுனேன், சரி ஜிம்மின் நம்ம இன்றைக்கி நீயும் நானும் வந்து எங்கேயாவது வெளில போய் சாப்பிட்லாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. உடனே ஜிம்மின் வந்து என்ன திடீர்னு ஒரு யோசனை அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லை நான் வந்து டேங்கிட்ட கேட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் நீ வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிட்டு வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொன்னான், அதனால நான் வந்து கேட்குறேன், என்ன சொல்கிறேன், எனக்கு இந்த காலேஜ்லேயே அதாவது ஸ்கூல்லேருந்தே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்னா அது நீ மட்டும்தான், அதனால தான் உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு வந்து நீங்கள் ஜிம்மின்கிட்ட சொல்கிறீங்களா. ஒன்று ஜிம்மினும் ஓகே நானும் வீட்டுக்கு தான் போகிறேன், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. நீங்களும் வந்து ஓகே வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போகிறீங்க. நடுவில் வந்து ஹேனாவும் ஆஜராயிடுறா, நானும் வரேன் என்ன விட்டு மட்டும் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து நார்மலாக ஒரு எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஷாப்புக்கு தான் போய் வந்து சாப்பிட்றீங்க. அதுமாதிரி சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் ஆனோடனே சரி எல்லோரும் வீட்டுக்கு போகலான்ட்டு 3 பேரும் ஒன்றா போய்கிட்டு அப்புறம் ஆனோட வீடு வந்து நடுலே வந்துடுதா. ஸோ அவள் வந்து அப்படி கழுண்டுக்கிறா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மினும் தான் வந்து இப்போது வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஜிம்மின் வீடு வந்து எங்கேயோ இருக்குது, உங்கள் வீடு வந்து எங்கேயோ இருக்குது, அவரையும் அவங்க கூட வராருன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் அப்படி சைலண்ட்டாகவே இருக்கா ஆனா போனதுக்கப்புறம். அப்புறமா வந்து ஜிம்மின் வந்து உங்ககிட்ட பேசுகிறாரு. வயன் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியா, சொல்லு ஜிம்மின், என்ன கேட்க போகிற. இல்லை இப்போது உன் லைஃப் வந்து ஜாலியாக தானே இருக்குது,
டேங் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறான் அப்படின்னு வந்து ஜிம்மின் வந்து கேட்குறாரு. நீங்களும் வந்து ஜிம்மினை வந்து பார்க்குறீங்க, பார்த்துட்டு உன்னை தான் கேட்குற ஏதாவது சொல்லு. நல்லா தான் பார்த்துக்கிறான், என்ன திடீர்னு கோவப்படுவான், அது அதிகமாக பாசிட்டிவ் ஆகிடும் போல் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை நீ கஷ்டம்லாம் ஒன்றும் படலைல்ல, ஹாப்பியாக தானே இருக்க டேங் கூட. அதெல்லாம் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், ஏன் என்னாச்சு? இல்லை கேட்கணுன்னு தோணுச்சு அதான் கேட்டேன் அப்படின்னு வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்களும் வந்து அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. அப்புறம் வயன் இந்த மாதிரி எங்கள் அப்பா பிஸ்னஸ் பார்க்குறதுக்காக நான் ஃபாரின் போகிறேன். ஹே சூப்பர்டா ஜிமின், எப்போ போகிற சொல்லவே இல்லை நீ அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஜிமினும் நான் நாளைக்கே போகிறேன். நாளைக்கே போறியா? என்ன நீ இப்போ வந்து சொல்கிற? என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, நான் உனக்கு ஏதாவது சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு கிஃப்டாச்சும் வாங்கி வச்சுருப்பேன்ல, ஏன்டா நீ இப்போ சொல்கிற அப்படின்னு வந்து நீங்கள் ஜிமின் கிட்ட சொல்கிறீங்க. உடனே ஜிமினும் அதெல்லாம் பரவாயில்ல விடுவேங்க, நீ நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீ அதை எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். என்ன ஜிமின் சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு வந்து நீங்கள் அவரை பார்த்துட்டு சிரிக்கிறீங்களா? உடனே அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, வயன் நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஒரு மாதிரி ஜாலியாக சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல அந்த லைஃப் அப்படின்னு அவர் சொல்லுவார். நீங்களும் ஆமாம் ஜிமின், நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், மறுபடியும் அதுக்கு போனால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிமின் வந்து ஆமாம் வயன், நான் போனேன் எப்போ ஃபஸ்ட்டில் பார்க்க ஆரம்பித்தனோ உன் கூட பழக ஆரம்பித்தனோ அப்போத்துலேருந்து எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வந்து ஜிமின் சொல்கிறாரு. நீங்களா ஷாக்காக அவரை பார்க்குறீங்க. ஆமாம் வயன், நான் உன்னை அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நானும் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, இப்போயாச்சும் என்னால் சொல்ல முடிஞ்சுது, எனக்கு தெரியும் உன் மனசில் நீ என்னை தப்பாக நினைப்பேன்ட்டு, பரவாயில்ல இப்போயாச்சும் சொல்ல முடிஞ்சுது. நீ எப்போ டேங்க லவ் பண்ணுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சியோ அப்போத்துலேருந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் உனக்கு அவன் கூட இருக்கும்போது தான் ஹாப்பியாக இருக்கும்போது எனக்கும் அது ஹாப்பி தான், நீ அவன் கூட சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும், நீ சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும், நீ கஷ்டப்படக்கூடாது. நான் ஏன் இப்போன்னு பார்த்து சொல்கிறேன்னா, என்னால் வந்து அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு இருக்க முடியல வயன், எப்படியாவது சொல்லிடணும்னு தோணுச்சு, அதான் நான் சொன்னேன். நான் அவன்கிட்ட வந்து கேட்கல நீ எனக்கு எஸ் சொல்லு நோ சொல்லு அப்படிலாம் கேட்கல, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதான் நான் சொன்னேன், நீ எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு வந்து அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து எதுவுமே பேசல, சைலண்ட்டாகவே இருக்கீங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாரு, நாளைக்கு இந்த மாதிரி நான் போகிறேன், நீ ஏர்போர்ட்டுக்கு வருவியா, என்னை பார்க்க வருவியா, கடைசியாக என்னை பார்க்க வரியா அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. அவர் வந்து சொல்கிறாரு, கடைசியாக நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்க்க வரியா நாளைக்கு, உன்னை பார்த்துட்டு நான் வந்து ஃபாரினுக்கு போவேன், நான் ரொம்ப சந்தோஷமாக போவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்லணுன்னே தோணலை, உங்களுக்கு வந்து என்ன பேசுறது அப்படியே வாயடிச்சு போகிறீங்க. ஜிம்மு இப்படி சொன்னோன்னே ஷாக் ஆகிடுறீங்க. ஒரு வழியாக உங்கள் வீடோ வருது, அதனால் நீங்கள் எதுவும் சொல்லாமல் பாய் மட்டும் சொல்லிட்டு உள்ளே போயிடுவீங்க. ஜிம்னும் சரி நீங்கள் உள்ளே போகிற வரைக்கும் உங்களை பார்த்துட்டு திரும்பி அவரோட வீட்டுக்கு போகிறாரு. ஸோ இதோட நான் இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணிக்கிறேன், நான் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். அப்புறம் ஒன்று வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ அப்புறம் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஒரு 4-3 கமெண்ட் போடுங்க, அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நீ வர ஆடி அமாவாசைக்கு உனக்கு கமெண்ட் வேறு போடணுமான்லாம் நினைக்க தோணும், ஆனாலும் கொஞ்சம் போட்டு விடுங்களேன், அப்போ தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் எனக்கும். ஐயா நம்ம வீடியோ பார்க்குறாங்கப்பா அப்படின்னு வந்து நான் யோசிக்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது வரைக்கும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கிற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு பெரிய கும்பிடு. அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு 1 ஷாட் போடணும் இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு வந்து ஏதாவது சொன்னீங்கன்னா நான் வந்து போடுவேன், ஓகேவா? சரி வேறு என்ன, அப்புறம் நான் இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் வந்து இங்கே அப்படி ப்ளேஸ் பண்ணுறேன் அந்த ஸ்க்ரீனில். உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.